என்ன தான் ப்ளேம் பண்றாங்க, ஏதோ எல்லா தப்பையும் நான் தான் பண்ண மாதிரி. இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம கத்துறேன்னு எனக்கு புரியல. நம்ம ரிலேஷன்ஷிப்ல சண்டை வந்ததே உன்னாலதான். நீ சீட் பண்ணிட்ட, இப்ப நம்ம டிவோர்ஸ் பண்றோம். பட் நீ இப்ப எல்லாத்துக்கும் என்ன புடிச்சு கத்துற, என்ன ப்ளேம் பண்ற, எனக்கு புரியவே இல்லை. ஆமா, எல்லாரும் என்னதான் கேட்டவளா பாக்குறாங்க. ஏன் நீ என்ன தப்பு பண்ணலையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ நம்ம ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ்டா இல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே. அது உனக்கு தெரியுமா? ஸ்டாப் சேயிங் தட். யூ கேன் நாட் சே தட். உனக்கு உண்மையாவே ஏமலதான் தப்பு இருந்துச்சு, ஆர் நான் ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ்டா இல்ல அப்படின்னு தோணி இருந்துச்சுன்னா அதை நீ என்கிட்ட அப்பவே சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப வந்து சொல்ற I know what exactly you're trying to do here. Please don't try to manipulate me. ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க பார்ட்னரை சீட் பண்ணுறாங்கன்னா அதனால அவங்களுக்கு பிரேக்கப்போ டிவோர்ஸ் ஆகுதுன்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ளேம் பண்ணும்போது அவங்க இன்னுமே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா அந்த ப்ளேமை வந்து அவங்களோட பார்ட்னர் மேலே ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லைக் நீ ஒழுங்காக இல்லாதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லை, அதனால தான் ஐ ஃபெல் அவுட் ஆஃப் லவ், அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சீட் பண்ணப்பட்ட பார்ட்னர் இவங்க ஆல்ரெடி வல்னரபிளாக இருக்கனால அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா நம்ம மேலே தான் ஏதோ தப்பு, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், ஆர் நமக்கிட்ட ஏதோ குறை இருக்கு, அதனால தான் நம்ம பார்ட்னர் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்க பார்ட்னரும் அவங்களை இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணும்பொழுது இந்த சீட் பண்ணப்பட்ட பார்ட்னர் மேலே எந்த தப்பு இல்லைனாலுமே அவங்க சம்டைம்ஸ் நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.